அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். லூக் பெசன் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான டிராகுலா அ லவ் டேல் என்ற ஹாரர் ஃபேண்டசி படத்தின் விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். இந்த கதை வலாச்சியா நாட்டு இளவரசர் விளாடிமிர் என்பவரை பற்றியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு போரின் போது தனது உயிருக்கு உயிரான மனைவி எலிசபெத்தாவை அவர் இழக்க நேரிடுது. அந்த துயரத்திலும் கோபத்திலும் கடவுளை துறந்து ஒரு டிராகுலாவா மாறுகிறாரு அந்த இளவரசர். காலங்கள் கடந்தாலும் தன் மனைவியின் ஆன்மா மீண்டும் பிறக்கும்னு நம்பி 400 ஆண்டுகளா காத்திருக்கும் ஒரு லவ் ஸ்டோரியா தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. 400 வருடங்களுக்கு பிறகு பாரிஸை சேர்ந்த ஜொனத்தன் ஹேக்கர் என்ற வழக்கறிஞர் தனது சொத்து விவரங்களுக்காக டிராகுலாவின் கோட்டைக்கு வராரு. அங்க ஹேக்கரின் வருங்கால மனைவி மினாவின் போட்டோவை பார்க்கிற டிராகுலா அவதான் தன் மனைவியின் மறுபிறவி என்று நம்பி அதுக்கப்புறம் பாரிஸ் நகருக்கு போய் மினாவை சந்திச்சு அவளை அடையவும் போராடுது. அதே நேரத்துல டிராகுலாவின் மர்மமான செயல்களை கண்டுபிடிக்க ஒரு பாதிரியாரும் அவரது குழுவினரும் டிராகுலாவை தடுத்து நிறுத்த ஒரு பக்கம் திட்டம் போட காலங்களை கடந்த அந்த டிராகுலாவின் காதல் வென்றதா இல்ல வேட்டையாடுற குழுவிடம் டிராகுலா சிக்கியதா என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். ஒரு பக்கம் காலத்தை கடந்த டிராகுலாவின் காதல், இன்னொரு பக்கம் டிராகுலாவை வேட்டையாட நினைக்கிற ஒரு குழு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல டிராகுலாவோட முடிவு என்ன என்பதுதான் இந்த மொத்த படமுமே. இதற்கு முன்பு பல படங்கள்ல நாம பார்த்த வழக்கமான டிராகுலா கதை தான். விளாடிமிர் எப்படி டிராகுலாவா மாறினார் என்பதை காட்டவே அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. காதலை மையமா வச்சு படத்தின் கதை டிராவல் ஆனாலும் அதையும் முழுசா சொல்லல. அங்கங்க வர்ற நகைச்சுவை காட்சிகளும் படத்தின் தீவிரத்தை தான் கம்மி பண்ணுச்சு. டெக்னிக்கலா பார்க்கும்போது திரைக்கதைக்கு தேவையான பிரம்மாண்டமான அரண்மனைகள் மற்றும் பாரிஸ் நகரத்தின் காட்சிகள் எல்லாமே பல இடங்கள்ல அப்பட்டமா கிரீன் ஸ்கிரீன் என தெரியுது. சுருக்கமா சொன்னா ஒரு அழகான காதல் கதையை சொல்ல வந்து திரைக்கதையில குழப்பமான நகைச்சுவையும் செயற்கையான காட்சிகளும் அதை ஃபுல்லா டேமேஜ் ஆக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். படத்தின் விஷுவல்ஸும் ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்காம பழைய படத்தின் ஸ்டைல்லையே டிராவல் ஆகுது. படத்தின் ஒளிப்பதிவுல பயன்படுத்தப்பட்ட பல வண்ணங்கள் படம் செட் பண்ற சூழலை ஓரளவு வெளிப்படுத்தினாலும் கிராபிக்ஸ் குறைபாடுகள் மொத்தமா அந்த அனுபவத்தை அப்படியே கெடுத்துருச்சு. அதிலும் குறிப்பா அந்த கர்கைல்ஸ் பொம்மைகள் ரொம்ப செயற்கையா தெரியுது. படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஹீரோவா நடிச்ச கால்ஃப் லாண்ட்ரி ஜோஸ் ஆரம்பத்துல டிராகுலா கேரக்டருக்கு இவர் செட் ஆவாருன்னு யோசிச்சேன். ஆனா இவரோட ஆக்டிங் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. ஆனா இவரோட மேக்கப்பும் கெட்டப்பும் பழைய டிராகுலா படத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா இந்த படத்துல ஒரு பெரிய ஆறுதல் யாருன்னா அது கிறிஸ்டோபர் வால்ஸ் தான். அவர் ஒரு பாதிரியார் வேஷத்துல வந்தாலும் அவர் தான் நிஜமான வேன் ஹெல்சிங் மாதிரி கெத்தா தெரிகிறாரு. இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல. வித்தியாசமான டிராகுலா கதைகளை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்காது. இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த வீடியோ போட்டதுல எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்காம நீங்க தப்பிச்சிட்டீங்கன்றதே பெரிய சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.